அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம் அனைவருக்குமே ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். சிலருக்கு திருமணம் தள்ளி போகுதல், சிலருக்கு வாழ்வாதாரத்தில் நெருக்கடி இருத்தல், சிலருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருத்தல், சிலருக்கு நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருத்தல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள் இருக்கும். இஸ்லாமியர்களாக பிறந்த அனைவருமே, முஸ்லீம்களாக வாழக்கூடிய அனைவருமே அந்த நெருக்கடி நீங்க பெறுவதற்கு, அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடிய பழக்கத்தை நாம் அனைவரும் கைக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் நாடினால்தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியும். அல்லாஹ் நாடினால்தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் உடனேயே பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். கேட்ட மாத்திரத்திலேயே நாம் நினைத்த தேவைகள் உடனே நிறைவேற வேண்டும் என்பதற்கு என்னென்ன வழிவகைகள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் நிறைய இடங்களில் கூறுகின்றான். இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனிலேயே நபிமார்களுடைய வரலாறுகளில் அதிகமாக பேசப்பட்டவர், குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்டவர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதி. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியூருக்கு சென்று விட்டு திரும்ப ஊருக்கு வருகிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ராயீலி அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு இஸ்ரேலர் இருக்காங்கல்ல, அந்த பரம்பரையில் உள்ளவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் அவன் கிபுத்தி பரம்பரையை சார்ந்தவன். அதாவது அந்த கிபுத்திங்கிறது உயர்ந்த குலமாகவும், இஸ்ராயேல் மக்கள் அவங்க அடிமைகளாகவும் அன்றைக்கு இருந்தாங்க. அதாவது ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் இஸ்ராயேல் வம்சத்தை சார்ந்தவர்களை அடிமைகளாக நடத்தி அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டு உள்ளூருக்கு வர்றாங்க. வரும்போது பார்த்தா மூசாவுடைய அந்த பரம்பரையை சார்ந்த, அந்த அடிமை வம்சத்தை சார்ந்த ஒருத்தனை ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்த ஒருத்தன் என்ன செய்யறான், தாக்கிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அவனுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இந்த அடிமை வம்சத்தை சார்ந்தவன் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இவனுக்கு சப்போர்ட்டுக்காண்டி போகிறாங்க. நம்முடைய வம்சத்தை சார்ந்தவனுக்கு சப்போர்ட்டுக்காண்டி போகணுன்ட்டு அவனுடைய சப்போர்ட்டுக்காண்டி போய் அவனை பிடிச்சி தள்ளி, அந்த எதிரியை ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்தவனை பிடிச்சி தள்ளி ஓங்கி ஒரு குத்துறாங்க. உடனே கீழே செத்து போயிட்டான். இது நடந்துருச்சு. இது நடந்த பின்னாடி யார் அவனை கொன்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌனுடைய அவையில் இருந்தவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது முதல் நாள் நடந்துருச்சு. 2வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அதே ஆள் என்ன செய்யறான், இன்னொருத்தன்ட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது அதாவது அவனை எவனை அடித்து கீழே விழுந்துட்டானோ அதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கிட்டாங்க வம்புழுத்தை நம்ம குடும்பத்தை, நம்ம வம்சத்தை சார்ந்ததும் வம்புழுத்தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது நாள் வரும்போது பார்த்தா 2வது நாள் அதே மாதிரி இன்னொருத்தனை பிடிச்சி வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் போகிறாங்க, விலைக்கு விடுறதுக்காண்டி பக்கத்தில் போனோன்னே இவன் என்ன செஞ்சுட்டான், அந்த இஸ்ராயேலி வம்சத்தை சார்ந்தவன் என்ன செஞ்சுட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீ என்னைய நேற்று அவனை கொன்ற மாதிரி என்னையும் இன்னைக்கு கொல்ல வர்றையா அப்படின்னு சொன்னோன்னே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் ஆக்சுவலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கொல்றதுக்கு போகலை. இருந்தாலும் அவன் என்ன டக்குன்னு வார்த்தையை விட்டான்டா, நேற்று அவனை கொன்றல, அதே மாதிரி நீ இன்னைக்கு என்னை கொல்ல வர்றையா அப்படின்னு சொன்னோன்னே வார்த்தை விட்டோன்னே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஃபிரௌனுடைய அவைக்கு தெரிஞ்சிச்சு. ஃபிரௌன் கட்டில் போட்டான், அவரை பிடிச்சிட்டு வாங்க, மூசாவை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு இது மாதிரி கொலை யாராவது பண்ணிக்கிட்டா அதுக்கு பழி வாங்குறதுங்க, தூக்குத்தனை நிறைவேற்ற பழக்கம் அன்றைக்கு இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கு பயந்து மதியன்கிற நகரத்தை நோக்கி ஓடிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன், அதாவது எகிப்திலிருந்து மதியனை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பிய போது அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ சொன்னாங்க, அஸா ரப்பி அன் யஹ்தியனி ஸவா அஸ்-ஸபீல், என்னுடைய இறைவன் என்னை நேரான வழியில் நடத்த போதுமானான் அப்படின்னு சொல்லிட்டார்.
இப்போ வந்து மதியன்கிற ஊருக்கு வந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ வந்து திக்கு தெரியாமல் வந்து நிற்கிறாங்க. நல்லா இப்போ இங்கே இதுதான் மெயினான பாயிண்ட்டு. அதாவது வந்து உள்ளூரில் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டாங்க, ஃபிரௌனுடைய அவையை சார்ந்த ஒருத்தனை கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சுட்டு இப்போ வந்து ஃபிரௌன் வந்து அவரை பிடிக்கணும் அப்படின்னு மூசாவை பிடிக்கணும்னு சொல்லி கட்டில் போட்ட பின்னாடி இன்னுமே வந்து இந்த ஊரில் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கு பயந்து வெளியூருக்கு வந்துடுறாங்க. அந்த வெளியூருக்கு தெரியாத ஊராக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ஒரு ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. மதியன்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றுக்கு வர்றாங்க. கிணத்துக்கு வந்தால் அங்கே வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு 2 பெண்கள் மட்டும் அந்த ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. ஓரமாக ஒதுங்கி எல்லாருமே அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி கால்நடைகள் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது, கால்நடைகள்னா அதான் அந்த ஆடு மாடு ஒட்டகத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது 2 பெண்கள் மட்டும் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒதுங்கி பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன விஷயமா சத்துக்குமா நீங்கள் 2 பேரும் ஒதுங்கி நிற்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அந்த பெண்கள் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஆட்டு இறையர்கள், இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கால்நடைகளுக்கெல்லாம் வந்து தண்ணி கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் தான் இவங்க தண்ணி கொடுத்து இவங்களாம் பிறட்டு போன பின்னாடி தான் நாங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி கொடுப்போம். இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆம்பளை சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் அத்தா வந்து வயது முதிர்ந்தவராக இருக்கார், அவரால் ஒன்றும் செய்ய முடியாதா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் போய் அந்த 2 பெண்களுக்காக வேண்டி கிணற்றுலேருந்து தண்ணீர் இறைச்சி அந்த 2 பெண்களுடைய ஆடுகளுக்காக வேண்டி அந்த கால்நடைகளுக்காக வேண்டி தண்ணீர் புகட்டுறாங்க. தண்ணீர் புகற்றிட்டு அதான் இங்கே மெயினாக சொல்ல வர மேட்ரே இதுதான். தண்ணீருக்கு புகட்டின பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க தெரியுமா? அதாவது ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர், யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே, எனக்கு நீ எந்த நலவை எந்த நன்மையான காரியத்தை எனக்கு நீ இறக்கி கொடுத்தாலும் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க. அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு உபகாரம் செஞ்சுட்டு அந்த உபகாரம் வந்து பொருளாதார ரீதியெலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருக்கும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உபகாரம் செய்கிறது. அதாவது வந்து இப்போ உதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து முடியாமல் இருக்கார், அவர் வந்து என்ன தொழுகை கூட்டிகிட்டு போகிறது. பக்கத்து வீட்டில் வந்து பெண்மணிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெளியில் ஏதாவது மளிகை ஜாமானோ அல்லது காய்கறி ஜாமானோ வாங்கிட்டு போக முடியாத சூழ்நிலை. ஆனால் நம்முடைய வேலைக்காக நம்ம போகும்போது அவங்கள்ட்ட இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி சேர்த்து வாங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம வாகனத்தில் போய்கிட்டே இருக்கும்போது வயோதிகராக யாரோ நடந்து வர்றாங்க அல்லது தெரிஞ்சவங்க நடந்து வர்றாங்கன்னா நம்ம வாகனத்தில் பின்னாடி உட்கார வச்சு போகிற வழியில் அப்படியே இறக்கி விட்டு போகிறது. இது மாதிரி எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட நம்ம முறையிடுறது. எப்படி நம்ம முறையிடுறது? இது அல்லாஹ் குர்ஆன்ல அருமையான பாடத்தை சொல்லி தர்றான். அதாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்கு தெரியாமல் வந்து மதியன்கிற ஊருக்கு வர்றாங்க. வந்த பின்னாடி அந்த 2 பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு அவர் செஞ்ச துவா அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யணும். இதுக்கு அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி நீங்களும் செயல்படுங்கள் அப்படிங்கிறத உணர்த்துக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர், என்னுடைய இறைவனே எனக்கு நீ எந்த நல்லதை கொடுத்தாலும் அது எனக்கு தேவையே அப்படிங்கிறாங்க. அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அதனுடைய ரிசல்ட்டு அவங்க செஞ்ச துவானுடைய ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட்டு. ரொம்ப ஒரு சிரமமான தத்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கும் போது இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அல்லாட்ட துவா செஞ்ச பின்னாடி அதோட ரிசல்ட் என்னாண்டா, அந்த 2 பெண்மணிகளும் போய் சொல்லிடுறாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? அவங்க அத்தாட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அத்தாட்ட சொன்னோன்னே அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அத்தா சொல்லிடுறாங்க. அவங்க அத்தாவும் ஒரு நபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒரு நபி. அவங்க அத்தா அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அந்த பெண்மணியில் ஒரு பெண்மணி வந்து வெக்க நடை போட்டு, அதாவது வந்து வெக்கத்தோடு நடந்து வந்து அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த 2 பெண்மணிகளில் ஒருவர் வெக்க நடை போட்டு நடந்து வந்து சொல்கிறாரு, இன்ன அபி எதுவுக்கல் எஜிசியக்க அஜ்ரமா சக்கைத்தலனா, எங்களுக்காக வேண்டி எங்களுடைய கால்நடைகளுக்காக வேண்டி நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்காக அதற்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய தந்தை உங்களை அழைத்து வரை சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோன்னே அந்த நபி அவங்க அந்த வீட்டுக்கு போனோன்னே என்ன செய்கிறாங்க, அவங்க அத்தாட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அந்த பெண்மணியோட அத்தாட்ட எல்லா நபியும் எடுத்து சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னோன்னா நீங்கள் பயப்படாதீங்க, நஜவுத்த மினல் கௌமில் லாலிமீன், அநியாயம் இழைக்கக்கூடியவர்களிடமிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீன்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அப்போ அந்த 2 பெண்மணியில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அத்தான் நீங்கள் வந்து
என்னுடைய தந்தையே, இவரை நம்ம கூலிக்கு வச்சுக்கலாம் வேலைக்கு, இவர் வந்து நல்லா ஏண்டா வந்து நீங்கள் கூலிக்கு அமர்த்தக்கூடியவர்கள் சிறந்தவர் வந்து நல்ல பலம் வாய்ந்தவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம ஒருத்தர் வேலைக்கு அமர்த்துறோம்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து பலமும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். நம்மளுக்கு துரோகமாக எதுவுமே அவர் செயல்பற்றக்கூடாது, நம்முடைய பணத்தை கையாடல் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு வந்து நம்ம எதிரிட்ட நம்ம மாட்டி விட்டுறக்கூடாது. துரோகம் அதாவது நம்பிக்கையும் இருக்கணும், அதே சமயம் பலவீனமான ஆளாகவும் இருக்கக்கூடாது, பலமான ஆளாகவும் இருக்கணும். இவரை பார்த்தா ரொம்ப பலமுள்ள ஆளாகவும் இருக்கார், அதே மாதிரி வந்து நம்பிக்கைக்குரியவராக இருக்கார், இவரை நீங்கள் கூலிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்மணிகளில் ஒருத்தி சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க 2 டீல் பேசுகிறாங்க. என்ன டீல் பேசுகிறாங்க? நான் வந்து என்னுடைய 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணியை வந்து உங்களுக்கு நான் மனம் முடிச்சு தந்துடுறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், என்னுடைய இடத்துல வந்து நீங்கள் 8 ஆண்டுகள் என்கிட்ட கூலிக்கு நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் 10 ஆண்டுகள் வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பெண்மணியில் ஒரு பெண்மணி நிக்கா செஞ்சு தர்றாங்க. இங்கே சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அதாவது வந்து ஃபிரௌனுடைய அரசவையை சார்ந்த ஒருவனை கொலை செய்துவிட்டு திக்கு தெரியாமல் அங்கிருந்து வேறு ஒரு ஊருக்கு மதியன் என்ற ஊருக்கு வந்து அந்த மதியன் என்ற ஊரில் 2 பெண்மணிகளுக்கு உதவி செய்துவிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி அந்த செய்த துவா இருக்கிறது அல்லவா, அந்த துவா எவ்வளவு பவர்ஃபுல்லான துவான்னு சொல்லி சொன்னால், அந்த 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணியை மனமுடிச்சே கொடுத்துட்டார் அவங்க அத்தா அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ வந்து நம்ம ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம வந்து அடுத்து என்ன பொசிஷனுக்கு போகிறதுன்னு தெரியல, அடுத்த கட்டமாக எப்படி செயல்படுறதுன்னு தெரியல. அது மாதிரி சிக்கலான நேரங்களில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு வேலை யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் செஞ்சுட்டு அல்லாட்ட கையேந்திடணும். யா அல்லாஹ், நீ எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் எனக்கு அது தேவை அப்படின்னு அல்லாட்ட கையேந்திடணும். இது வந்து நம்மளுக்கு அருமையான பாடம். இது அல்லாஹ் ஏன் குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கான்னு சொன்னால், இதே மாதிரி நீங்களும் செயல்படுங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் பதிவு செஞ்சுருக்கான். நம்முடைய துஆக்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இது போன்று யாருக்காவது உதவி செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கரமேந்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.